மன்னர் மன்னா, என்ன மங்கினி பாண்டியரே? இந்த ஊரில் புரட்சிப்படை ஒன்று உருவாகியுள்ளது. எதற்காக? தங்களை அழிப்பதற்காகவாம். என்ன? என்னை அழிப்பதற்கு புரட்சிப்படையா? புலிகேசி, உன் நாட்டிலே உனக்கு எதிரிகளா? யார் அவர்கள்? ஏன் உன்னை கொல்ல வேண்டும்? வெள்ளை கொடிக்கு மறுபடியும் வேலையா? அங்க என்னையா வேடிக்கை? இதை முனையிலே கிள்ளி எறியாவிட்டால் விஷயம் விஷமாகிவிடும். வேறு ஏதாவது தகவல் இருக்கிறதா? யாரது? நமது ஒற்றர் வாத கோடாரி வந்திருக்கிறார். ஆஹா, மன்னா, உடனே செய்தி வந்து விட்டதே. அவன் என் ஒற்றன் அல்லவா? அப்படித்தான் இருப்பான். அமைச்சரே, இன்று அவனை நன்கு கவனிக்க வேண்டும். அதாவது அவனுக்கு சன்மானத்தை உயர்த்தி கொடுக்க திட்டமிட்டுள்ளீர்கள். போ அமைச்சரே, எந்திரி. ஒற்றன் உட்காரட்டும். உட்காரப்பா. ஆமா, நீ என்ன சாப்பிடுகிறாய்? சூடாக பருத்தி பால் சாப்பிடுகிறாயா? வேண்டாம் மன்னா. சுக்கு நீர்? வேண்டாம் மன்னா, வகுறு சரியில்லை. அப்படி என்றால் ஓமத்திரம் சாப்பிட வேண்டும். வேண்டாம் மன்னா. வேண்டாமா? சரி, பரவாயில்லை. ஆமா, இது என்ன கையில் குச்சி? வண்டிக்காரன் வேடத்தில் வந்தேன் மன்னா. அடே ஒற்றா, உன்னுடைய சிந்தனையும் செயலும் அப்படியே என்னை போலவே இருக்கின்றது. நீ தலைமை ஒற்றன் என்பதை நிரூபித்து விட்டாயடா. எல்லாம் தங்களிடம் குடித்த யானைப்பால் மன்னா. யானை அல்ல, ஞானம். ஞானம். யானை யானை ஞானம். யானை. முடியல. சரி, என்ன செய்து கொண்டு வந்திருக்கிறாய்? மன்னர் மன்னா, பெரும் ஆபத்து வந்து கொண்டிருக்கிறது. என்ன ஆபத்து? வல்லவராயன் உங்களுக்கு புறா மூலமாக ஓலை அனுப்பினான் அல்லவா? ஆமாம். அந்த புறா திரும்பி வராததால் உங்கள் மீது படையெடுத்து வரப்போகிறான். வல்லவராயன் படையெடுத்து? ஆமா மன்னா. எப்போது வரப்போகிறான்? எப்போது வேண்டுமானாலும் வரலாம். நாளைக்கு. ஏண்டா, புதிய செய்தி ஏதாவது கொண்டு வாடா என்று சொன்னால் இறந்து புதைத்த செய்தியவா கொண்டு வருகிறாய்? உன்னை இன்று உன்னை எழுந்துகிறான். எழுந்திரி. வலுப்படுகிறாயா? இப்பொழுது பாரடா என்னுடைய ராஜதந்திரத்தை. மரியாதையாக சொல், எங்கே போயிருந்தாய்? மன்னிக்க வேண்டும் மன்னா. வரும் வழியில் சீர்காழியில் எனது சித்தப்பா வீட்டில் கிடா வெட்டி விருந்து வைத்தார்கள். நான் அங்கு சென்று உண்டு 2 நாட்கள் விழாவை சிறப்பித்து விட்டு வந்தேன். ஓ, விழாவை சிறப்பித்தாயா? இப்பொழுது உன் விழா எலும்பை நான் சிறப்பிக்கிறேன். சிறுவனே, என்ன அது? இளநீர். அதை கொடு. மன்னா, என்ன இது? இளநீர் மன்னா. இளநீர். இங்கு எரிந்து கொண்டிருக்கிறது இளநீரை நீ வைத்துக் கொண்டிருக்கிறாய். என்ன சொல்கிறீர்கள் மன்னா? நமக்கு வேண்டப்பட்ட கல்வர்கள் மூலம் புரட்சிப்படை பற்றி செய்தி வந்திருக்கின்றது. என்ன விந்தை இது? அதற்குள்ளாகவா? தகவல் தொடர்பிலும் தாங்கள் புலிதான் போங்கள். அவர்களை சந்திக்க போகும் விஷயம் நமக்குள் இருக்க வேண்டும். புரிகிறதா? சரி மன்னா, வாருங்கள் அரசே. அமைச்சரே, குதிரை ஏன் இப்படி கொந்தளிக்கிறது? தெரியவில்லை மன்னா. மன்னா, பார்த்து பார்த்து. போதை மூலிகை கலந்த இளநீரில் 2 தான் குதிரைக்கு கொடுக்க முடிந்தது. மற்றொன்றை அந்த சிறுவன் கொண்டு சென்றதை அரசரே குடித்து விட்டார். தொலையட்டும். அந்த குதிரை கட்டுக்கடங்காமல் தரிகட்டு விண்ணுக்கும் மண்ணுக்கும் குதித்தோடட்டும். குஞ்சையா தளபதி, அங்கே எல்லோரும் தயாரா? ஆம் தளபதி. சுந்தரவதன காட்டிற்குள் நமது ஆட்கள் அரசனை பரலோகத்திற்கு அனுப்ப தயாராக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். சபாஷ். திப்பு சுல்தானிடமிருந்து நமது ஆட்கள் திரும்பி வரப்போகிறார்கள். அரசனையும் ராஜகுருவையும் எப்படி வீழ்த்தப் போகிறோம்? வீழ்த்துவதா? தோழர்களே, நமக்கு இருக்கும் பலத்தை வைத்து இது நடக்கும் என்றே தோன்றவில்லை. எதிரிகளைப் போல் சகனித்தனம் செய்யாமல் சதா தோழர்களே தோழர்களே என்று கூவிக்கொண்டிருந்தால் நம் லட்சியம் நிறைவேறாது. சில சமயம் நாமும் அவர்களைப் போல சூழ்ச்சிகளை கையாள வேண்டும். இதையெல்லாம் நாம் தான் செய்ய வேண்டும். இதற்காக வேறு யாராவது மேலே இருந்தா குதிப்பார்கள். அம்மா! சரியாக இருக்கின்றதா? மிகச் சரியாக இருக்கிறது.
புலிகேசியின் மீசையை வலித்து முடிகளை குறைத்து உக்கிரபத்தனாக ஆக்கி விடுங்கள். புரட்சிப்படை அமைத்ததற்காக அவனை அரசாங்க கைதி ஆக்கிவிட்டார்கள் என்று மக்கள் நம்பட்டும். நான் அரண்மனைக்கு செல்கிறேன். அவனுடன் வேறு யாராவது வந்திருக்கக்கூடும். நான் சமாளித்துக் கொள்கிறேன். வருகிறேன். சரி உக்கரபத்தா. புலிகேசி 23ஆம் புலிகேசி. மன்னா, எங்கு சென்றீர்கள்? ஒன்றும் ஆகிவிடவில்லையே. இல்லை இல்லை, இந்த சண்டி குதிரை உங்களை தரதரமான இழுத்துச் சென்றதே உங்களுக்கு ஒரு காயம் கூட ஏற்படவில்லையா? இல்லவே இல்லை. சரி, முதலில் இந்த இடத்தை விட்டு கிளம்புவோம், வாருங்கள். மன்னா, பதட்டத்தில் ஒன்றுமே புரியவில்லை. வாருங்கள், குறுக்கே விழுந்து ஓடிவிடலாம். நீங்கள் இறங்க வேண்டாம், வந்து விடுகிறேன். சொல், உன்னை அனுப்பியது யார்? தளபதியின் கையால் குஞ்சையா தான் அனுப்பி வைத்தார். மன்னா, புலிகேசி மன்னரா நீங்கள்? குதிரை இழுத்துச் சென்று அடிபட்டதில் பராக்கிரமசாலி ஆகிவிட்டீர்களா? அடி துவைத்து எடுத்து விட்டீர்களே, எங்கே நாம் டரியல் ஆகிடுவோமோ என்று பயந்தேன். அது என்ன டரியல்? என்ன மன்னா, தெரியாத போல் கேட்கிறீர்கள்? சிறுவர்களின் வட்டார சொல். டரியல் என்றால் சுக்குநூறாக சிதறிப் போவது என்று அர்த்தம். அது சரி மன்னா, அவர்கள் யார்? அவர்களை ஏன் கொல்லாமல் விட்டு விட்டீர்கள்? அது இருக்கட்டும், உங்கள் பெயர் என்ன? மன்னா, இல்லை இல்லை, குதிரை சற்று வேகமாக இழுத்துச் சென்றதில் சற்று குழம்பி விட்டேன். பெயர்? அதற்காக அந்த மங்குனி பாண்டியனே மறந்து விட்டீர்களா? சரி மங்கினி பாண்டியரே, வாருங்கள் அரண்மனையில் போய் பேசுவோம். சரி மன்னா. என்ன இது கைப்பிடியில் கத்தி? என்ன மன்னா புதிதாய் கேட்கிறீர்கள்? உருவினால் கத்தி வரும், பசித்தால் பழம் வெட்ட பயன்படுத்துவீர்களே. ஓ அப்படியா? அப்படி என்றால் ஒன்று செய்யுங்கள். கத்திக்கு பதிலாக உள்ளே மாட்டை அடிக்கும் பிரம்பை வையுங்கள். உத்தரவு மன்னா. பிரம்பா? எதற்காக மன்னா? மன்னா, உங்களிடம் நிறைய மாற்றங்கள் தெரிகிறதே. ஆம் அமைச்சரே, ஆம். இனி இந்த மண்ணுக்கு கேடு விளைவிக்கும் எல்லோரும் டரியலாக போகிறார்கள்.